என் கையில எந்த போன் இருக்கு தெரியுமா? Samsung Galaxy S23 Ultra and Samsung Galaxy S23. இங்க நான் பெங்களூர்ல வந்திருக்கேன். லான்ச் இவென்ட் இருந்தது Samsung Opera Houseல. அப்படியே எல்லாரும் வந்திருந்தாங்க, யூடியூபர்ஸ், கிரியேட்டர்ஸ் எல்லாருமே. இட் வாஸ் ஹியூஜ். பட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, எங்களுக்கு ஃபோன் கிடைச்சிச்சு அண்ட் இமீடியட்லி ஃபர்ஸ்ட் லுக் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இதான் எங்க வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் ஷர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ மெயின் ப்ராடக்ட் என்ன தெரியுமா? இந்த S23 Ultra தாங்க. நான் இது வரைக்கும் S22 Ultra யூஸ் பண்ணிருக்கேன். இந்த டிசைன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் சட்டில் சேஞ்சஸ் இருக்குங்க. மெயின் சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைடுல ஃபிளாட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஃபிளாட் பண்றதுனால என்ன ஆச்சுன்னா, கையில இன் ஹேண்ட் ஃபீல் இட்ஸ் வெரி குட். பட் S22 Ultra கம்பேரிசன்ல கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. ஸ்டில் இட்ஸ் a very very good feeling phone and dense and premium அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அப்புறம் S22 Ultra மாதிரியே S23 Ultraலயும் உங்களுக்கு S Pen கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், இல்ல ஆக்சுவலி 2 விஷயம் சொல்லிட்டேன். என்ன தெரியுமா? இதுல 2 விஷயம் மெயினுங்க, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா. ஸோ பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஃபோனில் உங்களுக்கு Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த Snapdragon 8 Gen 2 வந்து மேட் ஃபார் Galaxy Snapdragon 8 Gen 2. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிபியூவையும் ஜிபியூவையும் ஓவர் கிளாக் பண்ணிட்டாங்க. அது பண்ணுறதுனால பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சாம்சங் சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னா, ஓவர் கிளாக் பண்ணதுனால ஹீட்டிங் அதிகமாக இருக்குமா, த்ராட்லிங் அதிகமாக பண்ணுமா, அது வந்து கண்டிப்பாக நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு நான் பண்ண போகிறேன். கம்பேரிசன் வித் ஐஃபோன் அதுவும் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா என்ன பண்ணும் தெரியுமா? கேமராவில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே பிக்சர்ஸ் எல்லாம் அப்படியே தாறுமாறா பண்ணிடுங்க. ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க பின்னாடி. அப்புறம் இன்னும் 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 10 மெகா பிக்சல் 3x டெலிஃபோட்டோ, அப்புறம் 10 மெகா பிக்சல் 10x டெலிஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு S22 Ultraல 40 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த தடவை 12 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதோட குவாலிட்டி வந்து பெட்டரா இருக்குமாங்க. அந்த குவாலிட்டிலாம் எப்படி பெட்டரா இருக்கும்னா, அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தான் பெட்டரா இருக்குங்கிறாங்க. ஸோ சாம்சங் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நைட் டைம்ல வீடியோகிராஃபியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓவர் எக்ஸ்போஷர் ஆகுமே நைட்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு, நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பெட்டரா வீடியோகிராஃபி உங்களுக்கு நைட்ல கொடுக்க போறாங்க. அதான் ஒரு பிரச்சனையா இருந்ததுங்க சாம்சங் S22 Ultraல நைட் வீடியோகிராஃபி. அதை வந்து S23 Ultraல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சாம்சங். பட் வில் டெஸ்ட் தட் அவுட். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, செல்ஃபி எடுக்கும் போது ஆப்ஜெக்ட் மேப்பிங் பண்ணும். அப்படின்னா என்னன்னா, உங்க போட்டிருக்க நீங்க ட்ரெஸ் இல்ல உங்க முடி அதெல்லாம் மேப் பண்ணிட்டு அப்படியே கிறிஸ்பா ஷார்ப்பா எடுக்கும். இதான் கேமரா அண்ட் AI அப்கிரேட்ஸ் ஆன் தி S23 Ultra. கேமரா தாங்க மெயின் இந்த வருஷம். அப்புறம் டிஸ்பிளே பத்தி பேசினா, டிஸ்பிளேல வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 1750 nits பிரைட்னஸ் வரைக்கும் போகுமாங்க. அப்புறம் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே போட்டு படுத்தலாமா? சரி வேணாம், அப்புறமா பண்ணி பார்ப்போம். அப்புறம் பேட்டரி பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கிடைக்கும் வித் 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங். அப்புறம் 15 watt வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங்கும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த போன்ல கிடைச்சிடும். சாஃப்ட்வேர்ல One UI 5.1 கொடுத்துருக்காங்க வித் Android 13 of course. அப்புறம் 4 வருஷம் Android upgrades and 5 years of security updates கொடுக்க போறாங்க. ஃபைனலி RAM and storage variant பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 256GB, 12 256GB, 512GB with 12GB RAM and 12 1TB வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அண்ட் RAM வேரியன்ட் கிடைக்கும். அப்புறம் டிசைன்ல பாத்தீங்கன்னா இது வந்து புது கலருங்க. இதான் ஹீரோ கலர்னு சொல்றாங்க. கிரீன் கலர்ல இருக்கு. ஒரு சட்டிலா இருக்கு பாக்குறதுக்கு. பட் இது கலவா உங்களுக்கு வந்து ஒரு கிரீம் கலர், பிளாக் கலர், அப்புறம் லாவெண்டர் கலரும் கிடைக்கும். ஆக்சுவலி S23 சீரிஸ்ல கூட உங்களுக்கு அந்த கலர் எல்லாம் கிடைச்சிடும். இப்போ S23 சீரிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேமரா மாடியூலோட, அந்த கேமரா மாடியூல்ல மேல ஒரு ரெக்டாங்குலர் பிளேட் மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. இப்போ வெறும் இந்த ரிங்ஸ் மாத்திரம் தான் இருக்கு. அப்புறம் S23லயும் S23 Plusலயும் உங்களுக்கு சேம் அந்த 12 மெகாபிக்சல் கேமரா ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க வித் ஆல் தி AI பெர்ஃபார்மன்ஸ். Snapdragon 8 Gen 2 அதெல்லாமும் கொடுத்துருக்காங்க. ஆனா மெயின் அப்கிரேட் என்னன்னா, S23 and S23 Plusல உங்களுக்கு S23ல 3900 mAh பேட்டரி பண்ணிட்டாங்க. அப்புறம் S23 Plusல உங்களுக்கு 4700 mAh பேட்டரி பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் இதாங்க உங்களுக்கு ஃபோன்ஸ் S23 Ultra and S23 Plus. நாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ கேமரா சாம்பிள்ஸ் அதெல்லாம் எதுவுமே காட்ட முடியாது. அன்பாக்சிங் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும்போது அதெல்லாம் காட்டுறோம். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இமிடியேட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் சொல்லுவேன், ஆனா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். லைக் ஐ செட், எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் கூட நாங்க கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஸ்டே சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களை இந்த மாதிரி ஆசம் வீடியோஸ் பார்க்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா டக்குன்னு டெக் போடுங்க. ட்ராக்கின் டெக் தமிழ்.